அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கவலைகள். யாருக்கு தான் இல்லை என்று கவலைகள்? அதுவும் பெண்களுக்கு. நம்மில் பல பெண்கள் தினமும் அனுபவிக்கின்றோம் கவலைகளை. ஆனால் யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாத ஒரு விஷயம் அது கவலை. அது உள்ளுக்குள் ஒளிந்து வாழும் ஒரு வலி. வெளியே சிரிப்பும் உள்ளே சுமையும். எல்லோருக்கும் நிம்மதி கொடுக்க முயற்சி செய்யும் பெண் தன்னுடைய மனசுக்கு நிம்மதி கொடுக்க மறந்து போகின்ற அந்த ஒரு நிலை. சில இரவுகளில் தூக்கம் வராமல் தனியாக அழுந்து கொண்டிருக்கும் அந்த ஒரு தருணம். அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் வரும், இந்த கண்ணீரை யாராவது பார்க்கிறார்களா என்று. அன்பான சகோதரிகளே, அந்த கண்ணீரை அல்லாஹ் பார்க்கின்றான். நீங்க யாருக்கும் சொல்லாத அந்த வலியை அவன் அறிவான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், நான் மனிதனின் கழுத்து நரம்பை விட அவனுக்கு அருகில் இருக்கிறேன் என்று. இந்த அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க உங்களுக்கே புரியாத வழியை கூட அல்லாஹ் உங்களை விட தெளிவாக அறிவான். பெண் என்பவள் ஒரு விசித்திரமான படைப்பு. அவள் தன்னுடைய தேவைகளை விட மற்றவர்களின் தேவையை முன்னிலைப்படுத்தி கொள்வாள். கணவன், பிள்ளைகள், குடும்பம், உறவு எல்லாத்தையும் சுமந்து கொண்டு எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி உள்ளுக்குள் மட்டும் மெதுவாக உடைந்து கொண்டிருப்பாள். ஆனால் அவள் உடைந்தாலும் வெளியே அது தெரியக்கூடாது. அப்படிதான் இன்றைய சமூகம் மாற்றி வைத்துள்ளார்கள் பெண்களை. ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள். மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டுள்ளான். இந்த வசனத்தில் பெண்ணும் அடங்குவாள். நீங்க பலவீனமாக உணர்கின்ற நேரத்தில் அது ஈமான் இல்லாததற்கான அடையாளம் இல்லை. அது மனிதனின் தன்மை. அது ஒரு தாழ்வு இல்லை. அது அல்லாஹ் உங்களை அழைக்கின்ற ஒரு தருணம். சில பெண்கள் கேட்பாங்க, நான் இவ்வளவு தொழுகிறேன், துவா செய்கிறேன், ஆனால் என்னுடைய கவலை மட்டும் குறைவதாகவே இல்லை. கவலைகள் நம்மை உடைக்க வருவதில்லை, நம்மை மாற்ற வருகின்றது. நம்மை அல்லாஹ்விடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு போக வருகின்றது. சில நேரங்களில் சிரிப்பில் கிடைக்காத நெருக்கம் கண்ணீரில் கிடைக்கும். நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும் நபிமார்களின் வரலாற்றை. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை இழந்த வழியில், என் கவலையும் என் துக்கமும் அல்லாஹ்விடமே நான் சொல்கிறேன் என்று சொன்னார்கள். மனிதர்களிடம் எல்லாத்தையும் சொல்ல முடியாத நேரம் வரும். ஒரு சில நேரம் சொல்லினாலும் புரியாது. ஆனா அல்லாஹ் ஒருபோதும் எனக்கு நேரமில்லை என்று சொல்ல மாட்டான். ஒரு பெண்ணுக்கு மிக பெரிய வழி எது தெரியுமா? புரியாமை. நீ இவ்வளவுதான் செய்தாய் என்று சொல்லப்படும் போது அவள் இரவெல்லாம் அழுதது யாருக்கும் தெரியாது. அவள் மனசுக்குள் தினமும் நடக்கும் போராட்டம் யாருக்கும் தெரியாது. ஆனா சகோதரிகளே, அந்த புரியாமை அல்லாஹ்விடத்தில் புரிதலாக மாறும் இன்ஷா அல்லாஹ். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். தண்ணீர் இல்லாத பாலைவனம், குழந்தை அழுகின்றது.